மகாபெரிவா சரணம். பழமொழிகளில் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வரோம். ஒவ்வொரு பழமொழியை சொல்லும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதில் இப்படி ஒரு விஷயத்த சொன்னதை நம்ம இப்படியா நினச்சோம் அப்படின்னு. அதில் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பழமொழி நிறைய நம்ம சொல்லுவோங்க. அடுத்தவங்களுக்கு கிண்டல் அடிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பழமொழி அழகாக உபயோகப்படுத்துவோம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. ஆனால் இதனுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சா அடடா இத்தனை நாளாக இதற்காக நம்ம இப்படி உபயோகப்படுத்தினோம் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ சாதாரணமாக என்ன சொல்கிறாங்க, ஒருத்தருக்கு தெரியாத ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது இவருக்கு இது எப்படி தெரியும், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த பழமொழியில் இருக்கக்கூடிய வார்த்தையை பிரித்து பார்த்தால் அவங்க எப்படி வச்சிருந்தாங்க, அந்த வார்த்தைகள் எப்படி சேர்ந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு பிரமிப்பாக இருக்கும். நம்முடைய அந்த காலத்தில் இப்படி ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது, இப்போவும் இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு கூட தோணுங்க. அதாவது கழு தைக்க அப்படின்னு வந்துடுது சரியா. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, கழுதைக்கு தெரியுமாம் அப்படின்னு வந்துச்சா. அப்போ கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. சரி, இந்த கழு தைக்க, இந்த கழுதைக்க போய் இப்படி பிரித்து இதில் என்ன வரப்போகுது அப்படின்னா, கழு தைக்க, கழு அப்படிங்கிறது ஒரு கோரை புல் வகைங்க. இப்போ சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம், படுத்துக்கிறதுக்கு பெரிய பெரிய பெட்டு வந்துச்சு, அது இதுன்னு என்னென்னமோ வருது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கோரைப்பாய் உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க. அந்த கோரைப்பாயில் அந்த கோரை புல்லில் கழு அப்படின்னு ஒரு வகை கோரை புல் இருக்குது. அதில் நம்ம பாய் தச்சு படுத்தோம் அப்படின்னா அதில் கற்பூர வாசனை இருக்குமாங்க. உண்மையில் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை கூட நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரிய போகுது, அவ்வளோதானே அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆக கழு அப்படிங்கிறது அந்த புல்லில் தரிக்கக்கூடிய அந்த கோரைப்பாய்க்கு என்ன தெரியும், அதில் கற்பூர வாசனை தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஆக உண்மையான பழமொழி கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்ன பின்ன சேர்த்து கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லிட்டோம். ஆக இனிமேல் தயவு செஞ்சு இந்த பழமொழியை நம்ம உபயோகப்படுத்தாமல் இருந்தாலே இந்த பழமொழிக்கு தரக்கூடிய மரியாதை அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. மகாபெரிவா சரணம்.